சொல்றேன் கேளுங்க. இந்த அமிர்தா யார் தெரியுமா? இனிமேல் உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. தேவையில்லாம என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. நான் மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாருமே உன்னை மன்னிக்க மாட்டோம். அம்மா ப்ளீஸ், இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. எதுவும் பேசாத. 25 வருஷங்களா இமயமலையில உட்கார்ந்து அந்த கடுமையான பனிமலையில தவம் பண்ணி கால பைரவங்கிட்ட அருள் வாக்கு வாங்கினவன். அப்படி இருக்கும்பொழுது ஏன் சக்திகளை நீ குறைவா மதிப்பிடுறியா? ஜெய் மகாகாளி. ருத்ரா, இந்த பைரவ கோபமா பார்த்தா இந்த காடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். காலடி எடுத்து வச்சா பூகம்பம் உண்டாகும். குருவ மிஞ்சின சிஷ்யன்னா அர்ப்பன், நீ என்ன குறை சொல்றியா? உனக்கு என்ன துணிச்சல்? போது பாபா, உங்களை நீங்களே புகழ்ந்துக்காதீங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா அந்த நாகராணி சாக மாட்டா. எல்லாத்தையும் செயல்ல காட்டியாகணும். அப்பதான் உங்ககிட்ட இருக்கிற சக்திக்கு மதிப்பு, உங்களுக்கும் கௌரவம். எனக்கு அந்த ஆண்டவை எந்த குறையும் வைக்கல. எல்லாரையும் மாதிரி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க என்னெல்லாம் வேணுமோ அந்த எல்லாத்தையும் எனக்கு கொடுத்திருக்கா. ஆனா இந்த பாழா போன மனசுக்கு நாகமணி பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சு. அதனாலதான் நான் உங்க பின்னாடி வந்தேன். அதுக்காக நீங்க செஞ்ச பூஜை, புனஸ்காரம், ஹோமம், யாகம் எல்லாத்துக்கும் என் நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ண. எனக்கு நாகமணி கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாத. ஆனா அதை அடையணுங்கிற ஆத்திரத்துல நாகராஜா நாகராணியை கொன்னுட்ட. ஆனா அதோட விளைவு, அவங்களோட பொண்ணு நாகராணி எனக்கு எதிரியாகி என்னையும் என் கூட இருக்கிறவங்களையும் கொலை பண்ண வந்துட்டா. அதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய நண்பன் முதல் பலியாயிட்டான். அந்த நாகராணியுடைய அடுத்த பலி யாருன்னு தெரியாத. அவளை எப்படியும் பிடிச்சிருவேன், கொன்றுவேன்னு நம்பிக்கை தரீங்களே தவிர அவ எங்க இருக்கான்ற ஒரு சின்ன தடயத்தை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த சக்தி கூட உங்களுக்கு இல்ல. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சிஷ்யனா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உங்க பார்வையால என்ன ஒண்ணு செய்ய முடியாத. உங்களை நான் மலை மாதிரி நம்பினேன். இனிமேலும் உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதோட உங்க சகவாசம் எனக்கு போதும் 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 போதும். ஜெய் மகாகாளி. ருத்ரா, உன்னோட மரணத்துக்கு நீயே தேதியை அறிவிச்சிட்ட. அறிவில்லாம நீ செய்யற காரியத்தினால உனக்கு அழிவுதான் உண்டாகும். என் சக்தியை அலட்சியப்படுத்தி இழிவுபடுத்திட்டு போறியா? போடா அர்ப்பனே. என்னைக்காவது ஒரு நாள் நீ இந்த பைரவனோட காலை பிடிச்சு கெஞ்சதான் போற. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்தா தீரும். அப்ப நான் உனக்கு இந்த பைரவனோட சக்தி என்னன்னு நான் காட்டுறேன். ஜெய் மகாகாளி. அமிர்தா, என்ன சித்தி, என் எதிரிங்க யாராவது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா? இல்ல அமிர்தா, ஆனா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்னது சித்தி? இன்னைக்கு நாகாஷ்டமி. இன்னைக்கு நாக உலகத்துல எல்லா வம்சங்களையும் சேர்ந்த ராஜநாகங்க தேக தியாகம் பண்ணி வானத்துல நட்சத்திரங்களா இருக்கிற தங்களோட முன்னோர்களை நமஸ்காரம் பண்ணி அவங்க ஆசீர்வாதத்தை அடையிற நாள். அதத்தான் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அமிர்தா, உங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஆமா சித்தி, அவங்கள காப்பாத்தணும்ன்ற எண்ணத்தோட தான் நான் இந்த பூலோகத்துக்கே வந்தேன். நான் வந்து இத்தனை நாள் ஆச்சு. என்னால என் லட்சியத்தை அடையவே முடியல. என் முயற்சியில நான் தோத்து போயிட்டேன். கொஞ்சம் தைரியமா இரு அமிர்தா. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் உன் லட்சியத்தை நிச்சயம் நீ அடைவ.
அது வரைக்கும் நீ பொறுமையா காத்திருக்கணும், அவ்வளவுதான். இன்னும் எத்தனை நாள் சித்தி? இதுக்கு மேல காத்திருக்கிற பொறுமை எனக்கு இல்ல. என் அப்பாவையும் அம்மாவையும் என்னால காப்பாத்த முடியல. நாகமணி எங்க இருக்கணும் கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் வம்சத்து முன்னோர்களுக்கு என் முகத்தை காட்டுறது? அவங்க முன்னாடி நான் எப்படி போய் நிக்கிறது சித்தி? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு சித்தி. அதுக்குன்னு நீ உன் முன்னோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலன்னா உன்னோட சக்திகள் எல்லாம் குறைஞ்சிடும். அவங்க நட்சத்திரங்களா இருந்தாலும் அங்கிருந்தே நீ நாகமணி அடிய உன் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீ இப்போ போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலன்னா அது பெரிய அபசகுணம் ஆயிடும் அமிர்தா. உன் வம்சத்தோட வழக்கத்தை நீ மீறிட்டேங்கிற அவ பேரும் அவமானமும் உன்னை வந்து சேரும். நாகமணி அடைய உனக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஆனா உன் வம்சத்து முன்னோர்கள் கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நீ இழந்துடக்கூடாது. புரியுது சித்தி, நீங்க சொன்ன மாதிரியே சேர. நம்ம வம்சத்து முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நான் வாங்கிட்டு வரேன். அதை மட்டும் பண்ண அமிர்தா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். இதெல்லாம் எனக்கு ஏன் போட்டிருக்கீங்க? எடுத்துருங்க முதல்ல. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இத பாருங்கம்மா, இந்த ட்ரிப்ஸ் எடுத்துட்டா உங்க உயிருக்கு ஆபத்து. எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. என் வார்த்தைக்கு மதிப்பில்லாதப்போ நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? பெரியவங்க நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா உட்காந்து மனசை விட்டு பேசுங்க, சரியாயிடும். ஏற்கனவே எதுவும் சாப்பிடாம இருந்ததுனால எவ்வளவு வீக்கா இருக்கு தெரியுமா உங்க உடம்பு? பிபி, சுகர் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா அத்தை, நீங்க இப்ப டாக்டர் சொல்றத கேளுங்க, சாப்பிட்டு தெம்பா உட்காருங்க. அதுக்கப்புறம் நாம அர்ஜுன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலாம். இல்ல ஹேமா, அவன் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஓ மேல சத்தியம் பண்ற வரைக்கும் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இத பாருங்க டாக்டர், முதல்ல இதெல்லாத்தையும் எடுத்துருங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். இப்ப நீங்க சொன்னாலும் எடுக்க முடியாதுமா. ஏற்கனவே சாப்பிடாதனால ரொம்ப வீக் ஆயிருக்கு. இப்ப இதையும் எடுத்தாச்சுன்னா ரொம்ப ஆபத்தாயிடும். உங்க ஏஜுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாதுமா. எழுந்து உட்கார கூட முடியாத நிலைமையில இருக்கீங்க. ட்ரிப்ஸ் ஏறட்டும், கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். உங்க கூட கொஞ்சம் பேசணும், வரீங்களா? நீங்க படுத்துருங்க அத்தை. டாக்டர் சார், எங்க அத்தையோட ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்படியே சாப்பிடாம இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. டாக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, நீங்கெல்லாம் படிச்சவங்க, எஜுகேட்டட் ஃபேமிலி. எல்லாம் இருந்தும் கூட நீங்க பெரியவங்களை இப்படி பார்த்துக்காம இருந்தா எப்படி? நீங்க சொல்றது சரிதான் டாக்டர். ஆனா இதை பாருங்க, ஆனா ஆவனான்னு சாக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு சரியான நேரத்தில் கவனிச்சதுனால பழிச்சாங்க. இன்னைக்கும் இப்படி இருக்குமா? சரியான நேரத்துக்கு சாப்பிட்றாங்களான்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, அப்புறம் சரியாயிடும். என்னங்க அத்தை இது? டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு. அர்ஜுன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா பாட்டிமா சாப்பிடவே மாட்டாங்களா? அப்படின்னா அர்ஜுனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லையா? தேகம் தியாகம் பண்ண ராஜநாகத்து வம்சத்தை சேர்ந்த முன்னோர்கள் வானத்துல தெரியக்கூடிய நேரம் இதுதான். அவங்கள பார்த்து அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி நான் அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கணும். இந்த வேலைய என்னால இங்கிருந்தே செய்ய முடியாது. திடீர்னு யாராவது வந்தா
எனக்கு கண்டிப்பா தர்ம சங்கடம் ஆயிடுமே. மொட்டை மாடிக்கு போறேன், யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பாம்பு எப்ப பார்த்தாலும் உள்ள வெளியேன்னு போயிட்டே இருப்பாளே. என்னமோ பிளான் பண்றா. என்னவா இருக்கும்? இவளை பின்தொடர்ந்து போனா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும். அப்புறம் இவளை மாட்டி விட்டுறலாம். ஐயோ கடவுளே, நான் டேஞ்சரான பாம்பு கூட இருக்கேன் போல் இருக்கேன். பாம்பு பார்த்தாலே ரொம்ப ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப பயங்கரமான விஷ பாம்போட வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. இந்த பாம்பு கூட தினந்தோறும் சாப்பாடு வேற சாப்பிட்றோம். இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த பாம்பால நமக்கு சாவு வந்தே தீரும். அதுல டவுட்டே இல்லை. ராஜநகத்து வம்சத்தை சேர்ந்தவங்க மனுஷங்க செத்தா நட்சத்திரங்கள் ஆற மாதிரி நீங்களும் நட்சத்திரங்களா இருக்கீங்கன்னு இன்னைக்கு நான் உங்களை அந்த நட்சத்திரங்களோட உருவத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா ஏதாவது அதிசயம் நடந்து எங்க அப்பாவும் அம்மாவும் எப்படியாவது உயிரோட வரணும். அம்மாவோட தேகம் எப்படியாவது என் கைக்கு வந்து சேரணும்னு நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, எங்க வம்சத்துக்கு சேர வேண்டிய நாகமணி எனக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும். இதுதான் சரியான நேரம். இப்ப இதை அப்படியே போட்டோ எடுத்தா இதுவே நல்ல சாட்சியா இருக்கும். நாகமணி எங்க வம்சத்தை சேர்ந்தது. நாகலோகத்தோட பொக்கிஷம். அது என் கையில கிடைக்கணும். கூடிய சீக்கிரம் எங்க அம்மாவை நான் காப்பாத்தி எங்க அம்மாவை எடுத்துக்கிட்டு பாதாள கங்கையில இருக்கிற ஜலபாதத்துக்கு பக்கத்துல இருக்கிற சிவனோட சிரசு மேல அதை சமர்ப்பிக்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க அப்பா அம்மாவோட சாவுக்கு நீங்க தான் நியாயம் வாங்கி கொடுக்கணும். இது உங்க வம்சத்தை சேர்ந்த இந்த நாகராணியோட வேண்டுகோள். ஐயோ, ஏடா கூடமா மாட்டிக்கிட்டேனே. நல்ல வேலை அமிர்தா இந்த நேரத்துல என்ன பார்க்கல. நீ மனுஷி இல்ல பாம்புன்னு விக்ரம் சரோஜா கிட்ட சொல்ல போனா என் நாக்கே நீ அடக்குறியா? பரவாயில்ல, இப்ப உன் நெஜ உருவம் என்னன்னு என்கிட்ட பக்கா ப்ரூஃப் இருக்கு. இத விக்ரம் சரோஜா கிட்ட காட்டினா இதுக்கு மேல என்ன உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. எதுவும் செய்ய முடியாது.
விக்ரம், விக்ரம், சரோஜா, நீங்க பொண்ணா நினைக்கிற அமிர்தா சாதாரண பொண்ணு இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க என் பேச்ச கேட்கல. மாமா நீங்க என்ன மாமா சொல்றீங்க? நீங்க எப்போ அப்படி சொன்னீங்க? சொல்லணும்னு இருந்தேன், ஆனா அவதான் என்ன சொல்லவே விடலையே. இப்ப நான் காட்ட போற ப்ரூஃப பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அப்பதான் அவளோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கும் தெரிய வரும். சித்தப்பா நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் சும்மா சும்மா அமிர்தா மேல பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க? அவ மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? தேவையில்லாம அவளை பத்தி எதுவும் பேச வேண்டாம். என் பொண்ணு அப்பாவி. ஆமாப்பா, அவ ஒரு அப்பாவி. நாங்கெல்லாம் பயங்கரமான கேடிங்கல்ல. இப்ப நான் காட்ட போற சாட்சிய பாத்தீங்கன்னா அவ அப்பாவியா இல்ல விஷப்பாம்பான்னு உங்களுக்கே தெரியும். என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? என் பொண்ணு கெட்டவான்னு எப்படி சொல்றீங்க? ப்ரூஃப காட்டுங்க. இங்க பார், உன் பொண்ணோட விஸ்வரூப தரிசனத்தை நீயே பாரு. பாருங்க. என்ன அத பார்த்து உனக்கு அதிர்ச்சியா இல்லையா? மாமா இதுல என்ன இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. வேற என்ன இருக்க போகுது? உங்க பொண்ணோட உண்மையான சுயரூபத்தோட போட்டோ இருக்க போகுது. என்ன இப்படி ஆகி போச்சு? பேக் கேமராவை ஆன் பண்றதை விட்டுட்டு பயத்துல ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணி வச்சிருக்கனே. அவ போட்டோக்கு பதிலா என் போட்டோ இதுல வந்துருச்சே. சித்தப்பா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. சரோஜா வா. நான் என்ன பண்ணாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எல்லா வகையிலையும் தோத்து போறேன்னு. அது இந்த அமிர்தா ஒரு ராஜநாகங்கிற விஷயத்த நான் எப்படி இவங்க எல்லாருக்கும் சொல்லுவேன்? எப்படி நம்ப வைப்பேன்? இப்போ என்னடா கருணா பண்றது? உங்க பாட்டி இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க. ஆனா இந்த அர்ஜுன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். டாக்டர் என்னடானா இப்படியே உங்க பாட்டி உண்ணாவிரதம் இருந்தாங்கன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதையெல்லாம் நான் எப்படி அர்ஜுனுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நீ வேணும்னா உன் தம்பி கிட்ட ஒரு வாட்டி பேசி பாருடா. ஆமா, நான் ஏற்கனவே 2-3 தடவை அர்ஜுன் கிட்ட பேசிட்டேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் கொஞ்சம் கூட சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறான். நான் என்ன சொன்னாலும் அதை விளையாட்டா தான் பாக்குறான். அதையும் மீறி நான் அவகிட்ட சீரியஸா பேசினா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி என்னைய அவன் பக்கம் இழுத்துக்க பாக்குறான். எனக்கு தேவையானது இந்த பைரவ பாபா மூலமா கிடைக்கலனா என்ன? அவரை விட பல மடங்கு பெரிய மந்திரவாதியை கண்டுபிடிச்சு அவங்களுடைய சக்தியால நாகமணியை நான் அடைஞ்சே தீருவேன். அதே மாதிரி என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் தடையா இருக்கிற அந்த நாகராணிய கொல்லாம விட மாட்டேன். இதே பாபா இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்காரு, இமயமலையில இவரை விட அதிக மந்திர தந்திரங்கள் தெரிஞ்ச பாபாக்கள் நிறைய இருக்காங்கன்னு. அந்த ஆண்டவனையே நேரடியா வர வச்சு அவங்க கிட்ட பேசுற சக்திகள் அவங்க கிட்ட இருக்குன்னு. அப்படிப்பட்ட யோக சித்தி உடைய மந்திரவாதிகளை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். பைரவ பாபாவால முடியாதத அவங்க மூலமா நான் சாதிச்சே ஆகணும். அப்படிப்பட்ட ரிஷிகளும் முனிகளும் இமயமலையில மட்டும்தான் இருப்பாங்கன்னு இவரே சொல்லியிருக்காரு. நான் நேரா அங்கேயே போய் அப்படிப்பட்ட ரிஷிகள் முனிகள் காலில் விழுந்தாவது அவங்க கோடிக்கணக்கில் பணம் கேட்டாலும் சரி அதை கொடுத்து கூட்டிட்டு வருவேன். ஏன்னா எனக்கு தேவையானது பணம் இல்ல, நாகமணி. அதே மாதிரி நாகராணியுடைய சாவு. என்ன சொன்னீங்க பாபா?
எங்க போனாலும் திரும்பவும் வந்து உங்க கால்ல விழுவேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன ஆனாலும் சரி, நான் உங்க காலடியில வந்து விழமாட்டேன். எனக்கு நாகமணி கிடைக்கிறதுக்கு உதவக்கூடிய மந்திரவாதி நீங்க இல்ல, அந்த சக்தியும் உங்ககிட்ட இல்ல. இவ்வளவு வருஷமா உங்களை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் ஏமாற மாட்டேன். நான் அந்த நாகமணி அடையறதுக்கு எனக்கு உதவி செய்யக்கூடிய சரியான குரு எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இமயமலையை விட்டு வரமாட்டேன். அந்த மாதிரி குருவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த மண்ணிலேயே காலை வைப்பேன். ஏன் நாகராணி, இதுக்கு மேல உன் ஆட்டம் எதுவும் செல்லாத. உன்னுடைய சாவுக்கு நாள் குறிக்கத்தான் நான் போறேன்.